ஸ்டார் மூவி ட்ரைலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. கம்யூனிட்டி ஆக்டிங்லாம் பக்காவாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பியார் பிரேமம் காதலுக்கு அப்புறமா அந்த டேரக்டரோட நெக்ஸ்ட் மூவி தான். ஸோ அதுக்காக பார்க்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லபடியாக கொண்டு வராரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் 2K எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா லிவின் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியவே தெரியாது. ஆனால் இவர் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தார். லிவினை வந்து ரொம்ப அசிங்கமாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் டீசென்ட். அந்த படம் கொஞ்சம் 18+ இருந்தாலும் லைக் நல்லா இருக்கு. சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ லிவின் அவர் கொண்டு மாதிரி மேபி இந்த ஸ்டார்லேருந்து ஏதாவது புதுசாக கல்ச்சர் தான் கொண்டு வர நம்ப வேண்டியதான். இதெல்லாம் பார்க்கும்போது ரெமோவோட ரொம்ப சிமிலர். ஏன்னா வந்துட்டு சிவகார்த்திகேயனும் அப்படிதான் பண்ணியிருப்பாரு, சிவானும் அப்படிதான் பண்ணியிருப்பாரு. மேபி ஸ்டார்னு வேற பேர் வச்சிருக்காங்க. ஒரு வேளை வந்து அவர் சினிஃபில் ட்ரை பண்ற மாதிரி கதையா இருக்குமோ, இல்லை ரெமோ பார்ட் 2 கூட இருக்கலாம். இன்டெரக்டா கூட எல்லா கதையும் அப்படிதான் ஒரே கதையை தான் மாறி மாறி எடுக்கிறாங்க. மசாலா மட்டும் கொஞ்சம் மாத்தி போடுறாங்க. மேபி இது அப்படியே கூட இருக்கலாம். பட் பார்க்கலாம். கவினோட லைக் அந்த அவுட்டர் ஃபிகர் கூட பாத்தீங்கன்னா முடியெல்லாம் வெட்டிட்டு பயங்கரமா இருக்காரு. கொஞ்சம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஹீரோஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அழகுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. இப்படி வந்து கேரியட் பண்ணு சொல்லுவாங்க. ஆனா கவின் வந்து அந்த மாதிரி பண்ணவே இல்லை. பாத்தீங்கன்னா மொட்டை அடிச்சு ரொம்ப ட்ரிம் பண்ணிருக்காரு. பார்க்க மாதிரி நல்லா, எனக்கு நல்லா இல்ல, ஆனா லைக் அந்த மூவிக்காக கொடுத்திருக்காரு, கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. அது கண்டிப்பா அந்த மூவி வந்து நல்லபடியா இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா. ஏன்னா அவர் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு அவர் தளபதி தலஃபன் சொல்லியிருப்பாரு. பட் அவர் நிறைய மூவில பாத்தீங்கன்னா தளபதியை தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருப்பாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தளபதி மார்க்கெட் விட்டு போறாரு. அவர் வந்து அரசியல் போறாரு. ஸோ அவரோட இடம் வந்து ரொம்ப காலியாயிரும் அப்சல்யூட்லி. அது பார்த்தீங்கன்னா தலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணிட்டாரு. மூவிஸ் ரொம்ப கம்மி பண்ணிட்டாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹெல்த்துக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் தான் ரொம்ப இது கொடுக்குறாரு. மேபி அந்த இடம் காலிக்கு தலை தளபதி இருக்கும். பார்த்தீங்கன்னா கவினையும் மணிகண்டன் ப்ரோவும் படம்லாம் பயங்கரமா இருக்கு. அப்பெல்லாம் சான்ஸே இல்லை. அந்த லவ்வரா இருக்கட்டும், குட் நைட் மூவில பக்காவான மூவி அதெல்லாம். ஸோ மேபி வந்து அந்த பிளேஸுக்கு வந்து இங்க 2 பேரும் சூட் ஆவாங்க. கவினா நல்லா பக்காவா போயிட்டு இருக்காரு. அவரு உழைக்கிறாரு ப்ரோ, அதனால கண்டிப்பா வரலாம். அவருக்கு எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லை. அவர் சீரியல்ல இருந்து எஃபெக்ட் பாருங்க. நான் சொல்றதோட அந்த பயங்கரமா பேசுறாரு. ஸோ எஃபெக்ட்லாம் கவின் நல்லா போடுறாராம். லைக் அந்த எஃபெக்ட் தான் கொடுக்கணும். லைக் இன்னொரு விஷயம் என்னன்னா அவருக்கு எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கவின் அவர் நல்ல படமா இருக்காரு. டாடாவா இருக்கட்டும், அவரோட மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ புதுசாக வர ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லிப் பிளாக்கு, ரொம்ப ரொமான்டிக் சீனு, வல்காரிட்டிலாம் இருக்கு. ஆனால் இவரோட மூவில கொஞ்சம் கம்மியா இருக்கு எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. அதனால கவின் கண்டிப்பா வரலாம். அவர் கதையும் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய யுவன் மியூசிக் பத்தி சொல்றதுக்குலாம் எனக்குலாம் தகுதி இருக்கான்னு தெரியல. அவர் அந்த அளவுக்கு வந்து அவர் மெலோடியா இருக்கட்டும், எந்த ஒரு ஜானரா இருக்கட்டும் யுவன் பயங்கரம் பண்ணுவாரு. ஆனா எனக்கு வந்து யுவனோட மூவி வந்து கோட் மூவில தான் கொஞ்சம் லைட்டா இதுவாச்சு. ஏன்னா வந்து நான் ரெடி தான் நல்லா இருக்கு. ஆனா அந்த விசில் போல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆயிட்டாரு. மேபி வந்து இந்த படத்துல எப்படி இருந்தாலும், ஆனா நான் பார்த்த வரைக்கும் பிஜிஎம்ஸ் நல்லா இருக்கு. அந்த எமோஷன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தூக்கி கொடுத்துருக்கு. இப்படி வந்து ஆச்சுன்னா எப்படி வந்து சால்ட் வந்து கம்மியா போட்டாதான் கரெக்டா வரும். ஆமா இவன் பாத்தீங்கன்னா கவினோட ஆக்டிங் வந்து அப்படியே லைக் ஐஸ் ஆன் த கேக் மாதிரி இருக்கு. இவனோட மியூசிக் வந்து கொஞ்சம் செட்டிலா இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஸோ கரெக்டா இருக்கு. அதை என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப கரெக்டா இருக்கு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து மார்க் பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த 70, 71, 72 நம்பர் மார்க் தான் சொல்லியிருக்காங்க. மேபி வந்து அந்த அவர் வந்து மேபி படிப்புல கம்மியா இருப்பாரு. மேபி வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். இருக்கு ஸ்டார்னா நட்சத்திரம், லைக் எல்லாருமே வியந்து பாக்குற விஷயம் தான் அது. மேபி அவர் வந்து மார்க்ல வந்து பெரிய ஆளா இல்லாம இருக்கலாம். ஆனா வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிரியேட்டிவ்ஸ் வந்து நல்லா பெரிய க்ரோ ஆகுன்னு சொல்லிட்டு மேபி படம் போட்டிருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ரெமோட ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ மூவி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா எனக்கு நல்லா தான் இருக்கு. கவின் பொண்ணா இருந்தா நல்லா இல்லை. ஆனா அவர் ஷெரின் ட்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப அழகா இருந்தது. கிளாமரோட திங்ஸ் அதே தான் ரெஃபரன்ஸா திங்க் போட்டிருக்காரு. ஆனா எனக்கு தெரியல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் இருந்தாங்க. எனக்கு அந்த பொன் ஃபீல் வரவே இல்லை. ஸோ பார்த்தா தான் தெரியும் ப்ரோ. எனக்கு தெரியல, டாடா மூவிலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மைல் ஸ்டோனாவே ஆயிடுச்சு. அது இன்னும் சொல்ல போனால் அந்த டாடா படம் வந்து வேற ஒரு ஹீரோ அந்த ரெட் கார்டு வாங்கினாரு. அவர் பண்ண வேண்டிய மூவி தானே, இவர் பண்ணிட்டார் இல்லையா? ஸோ வந்துட்டு அவர் விட்ட படம் இவர் பண்ணிட்டாரு. அது ஒரு மைல் ஸ்டோனாவே இருக்கு. ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். பாசத்தெல்லாம் அப்படியே பிச்சு விட்டுட்டாரு, செய்து விட்டார். இதுக்கு மேலே அவரால் ஆக்டிங்லாம் பண்ண முடியாது. பட் ஹோப் பார்க்கலாம். மேபி ஸ்டார்ல கூட நல்லபடியாக பண்ணலாம். ஆனால் கவின்க்கு எப்பவுமே அது வந்து டாடா வந்து அது வந்து ஒரு மைல் ஸ்டோனு. அதை ரெஃபர் பண்ணி தான் பார்க்க முடியும். அதை இனிமேல் அழிக்கவே முடியாது. ஹிட்டு தானே. ஏன்னா டாடாவும் அப்படி தானே போச்சு. இதுவும் பண்ணியிருக்காரு. மேபி இதுவாக இருக்கலாம். ஆனால் எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, இப்போ வர ஹீரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸ்க்கு வந்துட்டு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இந்த ட்ரைலர் கூட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லவே இல்லை. ஃபுல்லாக வந்து கவினே ஹீரோ பேஸ்டாகவே இருக்கு. ஸோ அது மட்டும் தான் ஒரு சின்ன மன வருத்தம். பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. நான் ட்ரையல் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர், ஒரு ஃபேஸ் இந்த அளவுக்கு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அதில் வந்து ஒரு லைன் இருக்கும், என் முகத்தை நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு. கண்டிப்பாக அது வந்து அவங்க பர்சனல் லைஃப்பில் வந்து அவங்க எவ்வளோ அடிபட்டிருப்பாங்க, எப்படி அந்த அளவுக்கு எமோஷனல் தான் பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்காரு. செம்மையாக இருக்குது. வரப்போ நீ எல்லாம் எங்கே நடிக்க போகிறேன்னு கேட்டவர் இப்போ அவர் படத்துக்கு எவ்வளோ இதுன்னு நீங்களே பார்க்குறீங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ். போக போக கண்டிப்பாக இவர் விஜய் லெவலுக்கு கண்டிப்பாக வர அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஏன்னா கேரக்டர் வைஸ்லேருந்து எல்லாமே அடிமட்டத்துலேருந்து வந்த மனுஷன். கண்டிப்பாக நல்ல லைஃப், நல்ல ஒரு பேர் வந்து நிற்கும் அவருக்கு. பிக் பாஸில் இருக்கையிலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அடுத்து எப்போ மூவி கிடைக்கும் அந்த மாதிரி. சீரியலில் கூட அப்போ அந்த அளவுக்கு ஸ்கூல் வைஸ்னால நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஆனால் பிக் பாஸ்லேருந்து ரொம்ப பெரிய ஃபேனான அவங்க கேரக்டர், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் அந்த கேரக்டருக்கும் பர்சனலாக ஒரு மனுஷன் எந்தெந்த நேரத்துக்கு எப்படி இருக்கணுங்கிறத பர்ஃபெக்டாக காமிச்சவர்.
ஸோ படத்துலேயே அந்த கேரக்டர் இவ்வளோ எமோஷனல், இவ்வளோ ஒரு லவ், காலேஜ், ஸ்கூல் லைஃப் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக இது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி அவர் இது மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இனி வேறு லெவலுக்கு அவர் போவார். அவங்களுக்கு பர்சனல் லைஃப் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. வாழ்க்கையில் அவங்க பேரண்ட்ஸ் கூட இருக்கும்போதோ காசுக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம், நம்ம நார்மலாக படுற கஷ்டத்தை ஒரு படமாகவே எடுத்து நம்ம காட்டுறாரு. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஸ்டோரியாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளாலலாம் அது ரொம்ப கஷ்டம். இவர் இப்போ 100% கஷ்டப்பட்டிருக்காருன்னா நம்ம 1000 தடவை கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது அந்த இடம். ஸோ அவர் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இதில் மட்டும் சக்ஸஸ் ஆகிட்டாருன்னா இன்னும் இந்த படம் இல்லை, இன்னும் நிறைய படம், நிறைய கேரக்டராக, நிறையா விதவிதமாக அவங்க பண்ணணும்னு நம்ம ஆசை. சொல்லவே தேவையில்லை, மிகப்பெரிய ஃபேன். சத்தியமாக வேறு லெவல். சாங்கும் சரி படமும் சரி நல்லா ஹிட் ஆகும். கண்டிப்பாக லாஸ்ட்டு கெட்டப்லாம் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. கண்டிப்பாக இதை தேட்டரில் பார்க்கணுன்னு அவ்வளோ ஒரு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த எமோஷனலை நம்ம அந்த படத்துக்குள்ளே போய் பார்த்தா தான் அவங்களோட எமோஷன் எவ்வளோன்னு நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக வெயிட்டிங். அது செம்ம வேறு லெவல். அந்த டான்ஸ், அந்த பின்னாடி இருந்த ஸ்டெப்ஸ், இந்த சாங் பார்த்துருக்கேன். வேறு லெவல். பார்த்துன்னா நான் ஷாக் ஆனேன். என்னடா இது புதுசாக டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக இருக்குது. அதுக்கோசரமே மெயினாக அந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா அவர் அழுகிற சீன் அந்த இதை விட அவர் சிரிச்சாதான் அழகாக இருக்கும். அந்த அதுக்கோசரமே அந்த கேரக்டராக மாறி அவர் லைஃப்பில் பட்ட கஷ்டத்தை விட இன்னும் சக்ஸஸ் ஆகணும்னா அவங்களுக்கு அந்த சிரிப்பும் லைஃப்பும் அவங்களுக்கு தேவை. ஃபேஸு, அவங்களோட எமோஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த படம் ஒரு குழந்தை அந்த அப்பா ஸ்டேஜில் அந்த மாதிரி நடிச்சிட்டாரு. பட் இது வந்து லைஃப்பில் ஃபுல்லாக அவங்க சின்ன வயசில் ஸ்கூலு, காலேஜ் அந்த மாதிரி வரப்போ ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் மாறும் இல்லையா? அப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். அண்ட் மோரோவர் கவின் சார் ஆக்டிங் அது நல்லா தெரியுது. அக்ரெசிவ்னஸ்லாம் சூப்பராக தெரியுது. டாடா கம்பேர் பண்ணால் இங்கே அக்ரெசிவ்னஸ் அதிகமாக தெரியுது. நல்லா நடிச்சிருக்காரு. இப்போ உண்மையாக சொல்லலாம், டாடாலாம் எதிரே பார்க்கல இப்படி ஒரு நல்ல மூவியை தருவாரா அப்படின்னு எதிர்பார்க்கல. இப்போ வந்து இந்த டாடா கம்பேர் பண்ணது டாடா விட இங்கே நல்லா தரணும் அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ட்ரெய்லரும் அப்படி இருக்கா, டாடாவா அவர் நடிச்சிருக்காரா, அதனால் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இன்னும். தளபதி ஞாபகப்படுத்துற மாதிரி. ஆமாம் ப்ரோ, அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா இங்கே பாருங்க கூஸ் பம்ப்ஸ் ஆகுது பாருங்க. அதாவது தளபதியை வந்து அவர் வெற்றி அவர் கொண்டாடல. செந்தூர பாண்டியெல்லாம் பூயோனுக்காக வரும்போது கொண்டாடினார். அதுக்கு முன்னாடி நாளை தீர்ப்பு வரும்போதெல்லாம் நிறைய விமர்சனங்கள், என்ன எண்ணெய் வடிகிற மூஞ்சி, பால் வடிகிற முகம், இது எங்கே வரப்போகுது அப்படி அது இதுன்னு சொல்லி பேசுகிற மாதிரி. எங்கேருந்து வரப்போகுது, இவங்க எல்லாம் எங்கே ஸ்டார் ஆக போகிறாங்க. பட் இப்போ பாருங்கள் அவர் ஷைன் ஆகலையா, அந்த மாதிரி தான் கொண்டு வர போகிறாங்க ப்ரோ. தளபதின்றது அது ஒரு பட்டம் அவர் கொடுத்தாங்க. அவர் வளர்ந்து வந்த கடந்து வந்த பாதைகள் அதிகம், வளர்ந்து வந்த உயரம் அதிகம். இருந்தாலும் இவருக்கு வருமா, ஷூட் ஆகுமானா அவர் அடுத்து கொண்டு போகிற முயற்சியில் தான் இருக்குது. அடுத்தடுத்து முன்னேறதுல தான் இருக்குது. இந்த ட்ரெய்லரை சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு ப்ரோ. போன சிங்கிள் ட்ராக்ல தான் கொஞ்சம் பங்கம் பண்ணிட்டாப்ல. இந்த ட்ரெய்லர் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு ப்ரோ. விஜய் இப்போ பேர் பிரேம காதல் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மணிரத்னம் சார் வந்து ஓகே கண்மணி ஒரு ஃபிலிம் எடுத்தார், லிவிங் டுகெதர் கொண்டு வந்தாங்களா. அப்போ அங்கே ஸ்ட்ரைக் ஆனதோட இந்த பேர் பிரேம காதல் நல்லா ஸ்ட்ரைக் ஆச்சு ஹரிஷ் கல்யாணை வச்சு. கரெக்டுங்களா? அங்கே ஸ்ட்ரைக் ஆன பண்ணி தான் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஓகே அக்செப்ட் பண்ணி போகிற மாதிரி. லிவிங் டுகெதர் நான் நல்லதோ கெட்டதோ நான் சொல்ல வரல, பட் அங்கே அக்செப்டன்ஸ் அங்கே வந்துச்சு. பேர் பிரேம காதல்லாம் அவர் அந்த ஒரு தீமில் நல்லா எடுத்தார். இந்த தீமில் இப்போ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அப்புறம் அந்த லேடி கேட்டப்பெல்லாம் மேபி அந்த ஆக்டிங்காக அதை போட்டிருக்கலாம். அங்கேயே உள்ளே நடிக்கிறார்ல படத்துக்குள்ளே, அதுக்காக போட்டிருக்கலாம். மற்ற இந்த மொட்டை அடிச்செல்லாம் பிகாஸ் ஆஃப் அவர் எப்படி போனாலும் கதையில் என்ன அடி வாங்கி திருப்பி மேலே வந்து ஜெயிச்சு அது மாதிரி வருவாங்களா, அதுக்காக அது மொட்டை அடிச்ச அந்த சீன் வந்திருக்கும். பட் நல்லா இருக்கு. கடைசியில் அழுகுற மாதிரி நம்மளே கொஞ்சம் ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. அவங்க அப்பா சொல்லுவார், நீ ஜெயிக்கவே மாட்டாடான்னு அப்போ சொல்லுவாங்க. அப்பா சர்டிஃபிகேட் பான்னு சொல்லும் போது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் ப்ரோ. ஏன்னா இப்போ கண்டு இல்லை, அஜித் குமார் சார் வந்து என்ன சொன்னார், டேரக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணி எப்படி லாஸ் ஆகி அப்புறமா வந்தார். அதை அக்செப்ட் பண்ணாங்களே, கொஞ்ச நாள் கழிச்சு அக்செப்ட் பண்ணாங்க. இப்போ வந்து ட்ரெண்டுக்கு வந்தாங்க எல்லாருமே, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. இவர் வந்து கவின் சார் வந்து வளர்ந்துட்டு வராருங்களா, கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கலாம். ஹரிஷ் கல்யாண் சார் ஏன் ட்ராப் பண்ணால் மேபி டியூட்டி பர்சனல் ரீசன்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு எதனா இருக்கலாம். பட் இவர் வந்து கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துக்கணும் இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக நடிக்கிறேன். நல்லா வேற லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆனதும் வந்து பார்த்துருந்தோம், பயங்கரமாக இருக்கும். ட்ரைலர் பார்த்தாலே வெறித்தன மாதிரி. இதில் பயங்கர மரண வெயிட்டிங் தான். லவ் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குல்ல. நார்மலாக நல்லா தான் இருக்கும். யுவன்ஸ்னாலே தரமாக தானே இருக்கும். நல்லா வேற லெவலில் இருக்குது. அதான் பயங்கரமாக எதிர்பார்க்குறோம். வச்சு செஞ்சுருக்குறா, இறங்கி பண்ணிடுறாரு தலைவர். தெரியுது டிஃப்ரெண்ட்டு. டாடா மூவியில் என்ன அப்படியே சாஃப்டாக இருப்பார், இதில் ஆக்ஷன் எல்லாமே இருக்குது, நல்லாயிருக்கும். அந்த காலேஜில் இருக்காங்கல்ல அது.